வரலாற்று சிறப்பு வாய்ந்த நம்பிக்கையின் அடுத்த பரிணாமத்திற்கான இவ்விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்காக உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பை தந்த நம்பிக்கை குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கால் நூற்றாண்டுக்கு முன் டத்தோஸ்ரீ இக்பால் அவர்களால் தொடங்கப்பட்டு கால் நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டத்தை நம்முடைய அருமை சகோதரர் ஷாகுல் அவர்களால் எட்டியிருக்கும் நம்பிக்கை குழுமத்திற்கு எங்களுடைய வாழ்த்துகள். உள்ளதை உள்ளபடி சொல்வது ஊடகமா, உள்ளத்தில் உள்ளதை சொல்வது ஊடகமா என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்தை பற்றிய கேள்வி. ஊடகம் என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஊடகங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் அவர்களின் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறார்கள். அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை மக்களின் கருத்தாக மாற்றி காட்டுவதற்கு அவர்களின் உள்ளத்தில் உள்ளதை சொல்வதற்கு ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே தேவை என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கு தேவை இருக்கிறது. அந்த ஊடகம் நம்பிக்கை ஊடகமாக இருக்கிறது. ஏனென்றால் பாதிக்கப்படுகிற மக்கள் யாரையாவது நம்பி இருக்கிறார்கள். தங்களுடைய பாதிப்புக்கு யாராவது நீதி தருவார்கள், தங்களுடைய கண்ணீரை துடைப்பார்கள், குரலற்று போயிருக்கிற நம்முடைய குரலுக்கு வலு சேர்ப்பார்கள் என்று நம்பி இருக்கிறார்கள் மக்கள். அப்படி நம்பி இருக்கிற மக்கள் அரசியல் தலைவர்களை நம்புகிறார்கள், ஊடகங்களை நம்புகிறார்கள், நீதிமன்றங்களை நம்புகிறார்கள். ஜனநாயகத்தில் எத்தனை வடிவங்கள் இருக்கின்றனோ அத்தனை வடிவங்களின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்கள். அந்த நம்பிக்கை பொய்த்து போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அரசியல் மக்களை கைவிடுகிற நிலையை பார்க்கிறோம். நீதி பரிபாலன அமைப்புகள் மக்களை கைவிடுகிற நிலையை பார்க்கிறோம். ஊடகங்கள் மக்களை கைவிடுகிற நிலையை பார்க்கிறோம். இந்த இடத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய, தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய, மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஊடகமாக கால் நூற்றாண்டை கடந்து நம்பிக்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனால்தான் அது இவ்வளவு நாளும் தாக்கு பிடித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் கொடையாக அந்த டிஜிட்டல் யுகத்தில் அந்த வடிவத்திற்குள்ளும் இன்றைக்கு வெற்றிகரமாக நுழைந்திருக்கிறது. இது சாதாரண பயணம் அல்ல, இது ஒரு சாதனை பயணம். அந்த சாதனை பயணத்தை நிகழ்த்தி இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் வீரா ஷாகுல் அவர்களுக்கு, அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைக்கு ஊடக களம், தொழில்நுட்பத்தின் கொடையாக கிடைத்திருக்கிற இந்த டிஜிட்டல் களம் பெரும்பாலும் தனிமனித அவதூறுகள், தாக்குதல்கள், வசை சொற்கள், அநாகரிகமற்ற பதிவுகள் என்று கொட்டி கிடப்பதை பார்க்கிறோம். அரசியல் வெளி மிக மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். வெறுப்பு பற்ற வைக்கப்படுவதை பார்க்கிறோம். நல்லிணக்கத்தை குலைக்கிற கருத்துக்களை பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஊடகத்தினுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், மக்களிடம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நாகரீக அரசியலை முன்னிறுத்த வேண்டும், ஆபாச வசை சொற்களில் இருந்து நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு டிஜிட்டல் ஊடகமாக அந்த ஊடகம் மிளிர வேண்டும். அத்தனை தகுதியும் பெற்ற ஊடகமாக நம்பிக்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை வெல்லட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சாயும் காலத்தில் பல்வேறு தரப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து நம்பிக்கை ஊட்டியிருக்கக்கூடிய நம்பிக்கையுடைய முன்னணி நிர்வாகிகள் அண்ணன் டத்தோ இக்பால் அவர்களே, வீரா ஷாகுல் அவர்களே,
உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆளுமைகளே, தலைவர்களே, அறிஞர்களே, ஊடகவியல் நண்பர்களே, இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழ்க. துணிந்து பேச வேண்டும், ஆனால் பணிந்து பேச வேண்டும் என்பதற்காக ஒளிவாங்கியின் உயரத்தை குறைத்து வைத்திருக்கிறது இந்த நம்பிக்கை. இங்கே நம்பிக்கை இதழ் அச்சு ஊடகம் என்ற நிலையை கடந்து டிஜிட்டல் ஊடகமாக வளர்ந்து தமிழ் மண்ணிலே கால் பதித்திருக்கிறது. உலகிலேயே இந்தியா, இலங்கைக்கு அடுத்து தமிழர்கள் தினசரி பத்திரிகைகளை தொடங்கிய நாடு 3 தான். பர்மாவிலே தொண்டன் என்ற பெயரிலே தினசரி வெளிவந்தது. சிங்கப்பூரிலே தமிழ் முரசு, மலேசியாவிலே மலேசிய நண்பன், தமிழ் நேசன், இப்பொழுது கூடுதலாக மக்கள் ஓசை என்று தினசரிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் பிழைப்பு தேடியும் வணிகத்துக்காகவும் மலேசியாவுக்கு புலம்பெயர்ந்த போது அந்த மலேசியாவிலே சிங்கப்பூரும் இணைந்திருந்தது. அந்த நேரத்தில் தமிழர்கள் ஆரம்பித்த முதல் பத்திரிகையுடைய பெயர் பேனாமுனை. அடுத்து பத்திரிகையுடைய பெயர் ஞானசூரியன். அதன் பிறகு சிங்கை வர்த்தமானி. இவற்றையெல்லாம் உருவாக்கியவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் எங்களுடைய காவிரி சமவெளி பகுதியான டெல்டா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விழைகிறேன். குறிப்பாக தென்கிழக்காசியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் அச்சகத்தை தந்தவர்கள் யார் என்று சொன்னால் வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய பொறையாரை சேர்ந்தவர்கள். அங்குதான் முதல் தமிழ் அச்சகம் உருவாக்கப்பட்டு முனாஜாவிது திரட்டு என்ற தமிழ் நூலை அச்சரித்தார்கள். அதன் பிறகு உமறுப்புலவர் தமிழ் நிலையம் என்ற ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையம் ஒன்று இயங்குகிறது என்று சொன்னால் அதுவும் சிங்கப்பூரில் தான். இத்தகைய சிறப்புகளை அங்கு வாழ்ந்த தமிழர்கள் உருவாக்கி இன்று தமிழை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாம் பேசக்கூடிய தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. சிலர் இலங்கை தமிழை மிகவும் சிறப்பித்து பேசுவார்கள். ஈழத்தமிழை நாமும் கொண்டாடுகிறோம், ஆனால் அதில் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்படி மலையாளத்தை சமஸ்கிருதம் கலந்து மலையாளத்தின் தனித்தன்மை பாதிக்கப்பட்டதோ அதே போன்று இலங்கை தமிழிலும் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது. ஆனால் எந்த கலவையும் இல்லாமல் தெளிவாக தூய வார்த்தைகளோடு தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் என்பதுதான் உண்மை. அங்கு சென்றவர்களுக்கு தெரியும். அதற்காக நான் சிங்கப்பூர், மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களை, தமிழ் அறிஞர்களை, தமிழ் உணர்வாளர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு வேண்டுகோளோடு நான் விடைபெற விரும்புகின்றேன். நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே ஊடகங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் நேர்மைக்கு பஞ்சம் இருக்கிறது. உண்மையும் நேர்மையும் உங்களுடைய 2 விடிகளாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து ஒன்றுக்காக நான் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே திமுகவையும் அழைத்திருக்கிறீர்கள், அதிமுகவையும் அழைத்திருக்கிறீர்கள், பிஜேபியையும் அழைத்திருக்கிறீர்கள், முஸ்லிம் லீக்கையும் அழைத்திருக்கிறீர்கள், எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளையும் அழைத்திருக்கிறீர்கள். சார்பற்று செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் தொடக்கத்திலேயே வெளிக்காட்டியிருப்பதற்காக எங்களுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து நம்முடைய தமிழர்கள் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைக்கு முன்பாக ஆளுமையோடு செயல்பட்ட வாழ்ந்த ஒரு பகுதி மியான்மர். அங்கு தமிழிலே பேசுகிறார்கள், எழுத முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பாடசாலைகள் இல்லாத ஒரு நிலை. பத்திரிகைகளுடைய எண்ணிக்கைகளின் தொண்டன் போன்ற தினசரிகள் இப்போது இல்லை. அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள், ரீயூனியன் தீவு உட்பட. நம்முடைய முதுபெரும் தமிழ் அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா படநெடுமாறன் அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிறார். தமிழின் சிறப்புகளை பற்றி பேச அங்குள்ள தமிழர்கள் ஐயா படநெடுமாறனை தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்தார்கள். அவர் தமிழின் சிறப்புகளை ஆங்கிலத்தில் பேசினார். ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் உணர்வு இருக்கிறது, தமிழ் பேச முடியாத நிலைக்கு அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறது. எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய இந்த டிஜிட்டல் ஊடகத்தின் மூலமாக தமிழை சரியாக பேச கற்றுக்கொள்வதற்கும் ஒரு பாடசாலை வகுப்பை அதில் நீங்கள் நிறுவ வேண்டும். அடுத்தது தமிழை பிழையின்றி எழுத கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்போடு நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் அது சாத்தியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த இனிய வேண்டுகோளை முன்வைத்து உங்களுக்கு அந்தி சாயும் மாலை நேரத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக புரட்சிகர தமிழ் வார்த்தைகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.